Hello guys, welcome to my channel again. Last episode வந்து இன்சுலின் பற்றி பார்த்துருப்போம். இன்சுலின் பற்றி பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி தான் இப்போ வந்து குளுக்கோகான் அண்ட் சொமட்டோஸ்டாட்டின் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஆல்ஃபா செல்லிலேருந்து செக்ரேட் ஆகிறது தான் இந்த குளுக்கோகான். இதோட ஆஃப் லைஃப்னு பார்த்தோம்னா 5 to 6 minutes. இது எப்படி மெட்டபலைஸ் ஆகுது, எதெல்லாம் மெட்டபலைஸ் ஆகுதுன்னா லிவர் அண்ட் கிட்னியில் தான் மெட்டபலைஸ் ஆகுது. இதுவும் வந்து எப்படி சிந்தசிஸ் ஆகுதுன்னா ப்ரோ குளுக்கோகான் அதிலேருந்து டிகிரேட் ஆகி ப்ரோ குளுக்கோகான் அதிலேருந்து குளுக்கோகான் வந்து ரிலீஸ் ஆகுது. இதோட மெயின் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸாக்ட் ஆப்போசிட் டு தி இன்சுலின். இன்சுலின் என்ன வேலையெல்லாம் பண்ணுதோ அது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாக தான் இந்த குளுக்கோகான் பண்ணும். இன்சுலினோட வேலை என்னென்னா ப்ளட் குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும் போது அதை கொண்டு போய் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது, ப்ளட் குளுக்கோஸ் லெவலை குறைக்கும். இப்போ பாடியில் ப்ளட் குளுக்கோஸ் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னா ப்ளட் குளுக்கோஸ் லெவலை திருப்பி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த குளுக்கோகான் செக்ரேட் ஆகும். இதுதான் சிம்பிளான மெக்கானிசம் தான். ரெண்டுமே ஆப்போசிட். இன்சுலின்ங்கிறது வந்து அனபாலிக், குளுக்கோகான்ங்கிறது வந்து கெட்டபாலிக். ஓகே, குளுக்கோகான் தெரியும், ஆல்ஃபா செல்ஸ் ஆஃப் ஹைலைட்ஸ் ஆஃப் தி லாங்கர்ஹான்லேருந்து தான் செக்ரேட் ஆகுது. இப்போ கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் பார்த்தோம்னா ஃபெசிலிட்டேட்டிங் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட் இன்டு லிவர் செல். அதாவது லிவரில் வந்து கிளைக்கோஜன் நிறையா இருந்திருக்கும். கிளைக்கோஜன்லாம் வந்து லைசஸ் பண்ணி குளுக்கோஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். அதுதான் இன்க்ரீஸிங் குளுக்கோஜெனோலைசிஸ், இன்க்ரீஸிங் குளுக்கோனியோஜெனிசிஸ். குளுக்கோனியோஜெனிசிஸ்னால் வந்து ப்ரோட்டீன், ஃபேட்டு மற்றதுலேருந்தெல்லாம் வந்து குளுக்கோஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுதான். நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீன் பார்த்தோம்னா அதில் வந்து ப்ரோட்டீன் ஸ்டோர் பண்ணி வைக்கும். இதில் வந்து ப்ரோட்டீனை வந்து அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும், அமினோ ஆசிட்டை யூட்டிலைஸ் பண்ணும் குளுக்கோனியோஜெனிசிஸ்க்கெலாம். அடுத்து ஃபேட்டுன்னு பார்த்தோம்னா இன்சுலினில் வந்து ஃபேட்டுங்கிறது வந்து குளுக்கோஸ் எல்லாம் சேர்ந்து ஃபேட்டி ஆசிட்டாக கன்வெர்ட் ஆகும், ஃபேட்டி ஆசிட் வந்து ட்ரைக்ளிசரைடாக கன்வெர்ட் ஆகும். இதில் வந்து குளுக்கோகானில் வந்து லைப்போலைசிஸ், அந்த ஃபேட்லேருந்து குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி ப்ரொமோட் கீட்டோஜெனிசிஸ், கீட்டோன் பாடிஸ்லேருந்து குளுக்கோஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் மெயின் குளுக்கோகானோட ஆக்ஷனே. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா சொமட்டோஸ்டாட்டின் எங்கேருந்து செக்ரேட் ஆகுதுன்னா நமக்கு தெரியும், டெல்டா செல்லேருந்து, கூடவே ஹைப்போதலாமஸ்லேருந்து செக்ரேட் ஆகும். இதோட ஆஃப் லைஃப்னு பார்த்தோம்னா 4 minutes தான். இதோட சிந்தசிஸ் பார்த்தோம்னா சொமட்டோஸ்டாட்டின் அண்ட் சொமட்டோஸ்டாட்டின் இப்படி தான் இது சிந்தசிஸ் ஆகுது. இதோட மெயினான ஆக்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா அந்த பீட்டா செல்லையும் ஆல்ஃபா செல்லையும் வந்து டோட்டலாக இன்ஹிபிட் பண்ணி குளுக்கோகானையும் இன்சுலினையும் செக்ரேட் பண்ணுறதை வந்து இது தடுக்குது. அதே மாதிரி ஸ்டொமக்கில் வந்து மொட்டிலிட்டியை வந்து டிக்ரீஸ் பண்ணி விடுது. ஸ்டொமக்கு, டியோடினம், கால் பிளாடரில் எல்லாத்துலேயுமே வந்து மொட்டிலிட்டியை வந்து டிக்ரீஸ் பண்ணி விடுது. அதே கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ஹார்மோன்ஸ் எல்லாம் இந்த கேஸ்ட்ரின், போலிசிஸ்டின், அதுக்கப்புறம் விஐபி, ஜிஐபி இது எல்லாத்தையுமே வந்து ரிடியூஸ் பண்ணி விட்டுருது. இதுதான் வந்து மெயின் வந்து இன்ஹிபிட் த செக்ரேஷன் ஆஃப் க்ரோத் ஹார்மோன் டிஎஸ்ஹெச் ஃப்ரம் ஆன்டீரியர் பிட்யூட்டரி. அதாவது சொமட்டோஸ்டாட்டின் தான் மற்ற ஹார்மோன்ஸை வந்து இன்ஹிபிட் பண்ணுது. அதாவது சொமட்டோஸ்டாட்டினோட ரோல் என்னென்னு பார்த்தோம்னா ஃபுல்லாகவே இதில் நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி இன்சுலின் பற்றி பார்த்துட்டோம், கூடவே வந்து குளுக்கோகான், சொமட்டோஸ்டாட்டின் பற்றி லைட்டாக பார்த்துக்குவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை போட்டிருக்கேன். இன்சுலினுக்கு நேர் ஆப்போசிட் தான் குளுக்கோகான். இந்த இன்சுலினும் குளுக்கோகானும் சேர்ந்து பண்ணுற வேலையை ஃபுல்லாக தடுக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா இந்த சொமட்டோஸ்டாட்டின் தான். ஓகே, நெக்ஸ்ட் இதில் ஒரு ரிவிஷன் கிளாஸ் மாதிரி பார்த்துக்கலாம். இந்த இன்சுலின் குளுக்கோகானோட கம்பேரிஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோஸ்க்காக. ஓகே, பாய்.